ஃபேஸ்ல வந்துட்டு க்ளோ இருக்கணும், அதே மாதிரி நமக்கு முக சுருக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு கொலாஜன் தேவை. ஸோ இந்த கொலாஜனை டைரக்டா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா முடியாது. சில உணவுகள் நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்பு கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுல தான் ஃபர்ஸ்ட் உணவு நான் சொல்லக்கூடியது விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய நெல்லிக்காய், பப்பாளி, ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன். ரெண்டாவது பார்த்தோம்னா புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய முட்டை, சிக்கன், மீன், கடலைகள், சுண்டல் இந்த மாதிரி உணவுகளையும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவது பார்த்தோம்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ், அதாவது பாதாம், வால்நட் இந்த உணவுகள். நாலாவது பார்த்தோம்னா நமக்கு சூப், போனோட சூப், அதாவது சிக்கன் போன் சூப், மட்டன் போன் சூப் இந்த உணவுகள் நம்ம எடுக்கும்போது நேச்சுரலா ஒரு கொலாஜன் பூஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டு, சுகர் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொலாஜன் வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ எப்படி நமக்கு ஒரு செடி வளர்ந்து வரணும் அப்படின்னா ஃபர்டிலைசர் தேவையோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னா கொலாஜன் தேவை. ஸோ ரைட்டான ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு ஒரு ரியல் க்ளோ கிடைக்கும்.